இது ஒரு கோயில் விலாகு. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் கிளம்பலான்னு பிளான் வச்சுருந்தோம். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப் தான் கோயில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி பொறுமையாக ரிலாக்ஸ்டாக சில்லாக போச்சுன்றது தான் ஒரு இதுவே. காலமே எழுந்து கொஞ்சம் கலரிங் பண்ணிட்டு பழையது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து தொட்டுக்கிறதுக்கெலாம் சாப்பிட்டு லெமன் ரைஸு தக்காளி தொக்குலாம் வந்து பேக் பண்ணிக்கிட்டோம் மத்தியானம் லஞ்சுக்கு. எப்போவுமே கோயிலுக்கு சம்டைம்ஸ் பேக் பண்ணிப்போம், சம்டைம்ஸ் இது பண்ணிடுவோம். இது மத்தியானத்துக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறோன்றனால கொஞ்சம் பேக்கிங் பண்ணிக்கிட்டோம். அண்டு ரொம்ப மினிமலாக தான் கிளம்பியிருந்தேன். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் தான் அப்ளை பண்ணியிருந்தேன். இதான் என்னோடய அவுட்ஃபிட் கோயிலுக்கு. கிளம்பியாச்சு. ஜஸ்ட் லிப்ஸ்டிக்கு ஹைலைட்டர் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹெவியாக பண்ணிக்கல. ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் கோயிலுக்கு. கோயில் வந்து நாங்கள் வந்து இதான் ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் போகிறோம். அதனால் எங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் வியூலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படின்னா வந்து இந்த 3 சைட்ஸ் ட்ரீ இருக்கிறது, நல்லா ரோடு நல்லா நீட்டாக இருக்கிறது. சில இடங்கள் அப்படி இருந்தது, சில இடங்கள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. கொஞ்சம் பம்பி ரோடெலாம் இருந்தது. இது பாருங்கள், மவுண்டெயின்ஸு எல்லாமே கவர் ஆகிருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆன பிறகு மவுண்டெயின்ஸ் இருந்தது. எப்படி இந்த பெரிய பாளையம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இது. இந்த மாதிரி செராமிக்ஸ்லாம் இருந்தது. அப்புறம் நான் என்னென்னலாம் கோயிலில் வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய மாலை, இந்த பிளாஸ்டிக் இது தோரணம், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அழகாக, இந்த குட்டி மினி சந்தை சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் அந்த கலரான குங்குமம் கோயில்லையே அதுதானே விசேஷம். அந்த மாதிரி கலரான குங்குமம் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வந்து குங்குமம்லாம் ப்ரெசென்ட் பண்ணாலும் அதில் அழகான குங்குமம் வாங்கி அதில் நீங்கள் உள்ளே போட்டு நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பெரிய சூளம் இருந்தது. இங்கே அம்மனோட கால் பாதம் மாதிரி இருக்கும். சூளத்தில் அம்மன் கால் பாதம் இருக்கும். அதில் மெட்டிலாம் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. அதுலேருந்து குங்குமம் எடுத்து நம்ம வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து என்னதுன்னா வந்து ராகு கேதுக்கு வந்து சுற்றி போடுற இடம் இருந்தது. ஆக்சுவலி சில இடத்துல வீடியோஸ் அலோவ் பண்ண தான் செய்கிறாங்க. சன்னிதானத்தில் மட்டும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரி வீடு கட்டுறது இருந்தது. நம்ம வேணும்னா இதுலேருந்து வீடு கட்டிக்கலாம். இது வந்து இந்த நம்மளோட பெருமாள் இருக்காங்கல்ல, தசவதாரம், அவங்க வந்து எல்லாமே வந்து சேர்ந்த மாதிரி. இங்கே பாருங்கள், மச்சம், இது கூர்மம் எல்லாமே வந்து இருக்காங்க. நரசிம்மர் எல்லாமே சேர்ந்து இருந்தது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கனால இந்த மாதிரி குட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நாங்கள் நேராக எங்கே போயிட்டுருக்கோன்னா, அங்கேயே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்தது. நம்ம அந்த இடத்த தாண்டி போகும்போது இது நான் செராமிக் பாட் ஒன்று வாங்கியிருந்தோம். அரிசி தானம் பண்ணுங்கம்மா, டெய்லி அன்னதானம் நடக்குது. கையால் ஒரு படி அரிசி வாங்கி போடுங்க சார். நாங்கள் எல்லாருமே வந்து 50 ருபீஸ் கொடுத்து நாங்கள் எல்லாருமே அரிசி வந்து அதில் போர் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த அன்னதானம் வந்து எல்லாருமே 200 கொடுத்தோன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அன்னதானம் சாப்பிட போயிட்டோம். இந்த கோயில் அன்னதானம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் கோயில் அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எல்லாருமே வந்து புஃபே சிஸ்டம் மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம வாங்கிட்டு நம்ம பாட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக அங்கே நியர்பை இருக்க பைரவர் டெம்பிள் போயிட்டோம். அது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்தது. இந்த மாதிரி எல்லா வந்து வாராகி அம்மன் எல்லா அம்மனுமே இருக்கிறாங்க. எல்லா சிலைகளும் வந்து பெரிய சிலைகளாக தான் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த நார்த் இந்தியன் இது மாதிரி பெரிய இது வந்து சரஸ்வதி சாமி எல்லாமே இருந்தாங்க. யோகா இது வந்து இடம் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடம் எல்லாமே வந்து சில இடங்களில் நம்ம நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணலாம். இடம் நல்லாமே சில் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருக்குதே. வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் க்ரௌட் வந்து லிமிட்டடாக இருந்தாங்க. ரொம்ப புஷ் பண்ணல, ரொம்ப க்ரௌட் அந்த மாதிரி இல்லை. நம்ம வந்து அழகாக வந்து டெம்பிள் வந்து பார்க்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமாக கோயில் இருந்தனால நம்ம வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கேருந்து நம்ம இந்த யோகா இதுலேருந்து வெளியே வந்தோம்னா நம்ம மேலேயே வந்து பெரிய சிவன் இருந்தாங்க. சிவனுக்கு முன்னாடி நல்லாவே ஃபோட்டோ எடுத்துக்க முடிஞ்சுது. ஏன்னா அங்கே வந்து நம்ம இந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நல்லா வந்து கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது அன்னபூர்ணி வெளியே வரும்போது இருந்தாங்க. அப்புறம் அங்கே வாராகி நல்லா க்ளோஸ்அப்பில் எடுக்க முடிஞ்சுது எங்களால். அந்த மாதிரி வாராகி வீடியோலாம் இங்கே எடுத்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். வரும்போது வேறு வழியில் வந்தோம். இது ஏரி வழியாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வரும்போது அப்படியே கொஞ்சம் கார்ன்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். அங்கே கோயிலேருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போகிறோம். எங்கள் வீட்டுக்கு போய் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே வந்து மறுநாள் போகி. ஸோ மோளம் வாங்க கிளம்பிட்டோம். நாங்கள் கிட்டக்கே இருக்க போயிட்டு மோளம் வாங்கிட்டு நாங்கள் என்ன மோளம் நல்லா இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு மோளத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. இதுதான் இன்றைக்கான vlog. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.